விஜய், நிவின் அப்புறம் நம்ம குமரன் 3 பேருமே சேர்ந்து என்ன பண்றாங்க, இங்க வந்து ராகவ் வந்து கூட்டிட்டு வந்துட்டு, அவர வச்சு வந்து அழகா பத்திரத்த வந்து வாங்கிடுறாங்க பசுபதி கிட்டேருந்து. பசுபதி வேற வழி இல்லாம அந்த பத்திரத்த குடுக்க வேண்டியதா போயிருது. இந்த சூழ்நிலையில இந்த பத்திரத்த எடுத்துட்டு போயிட்டு அவங்க மாமியார் கிட்ட குடுக்குறாங்க. சாரதா ரொம்ப சந்தோஷப்பட்டு 3 பேருமே வாழ்த்துறாங்க. "நீங்க நல்லா இருக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துறாங்க. "நீங்க பெரிய விஷயம் பண்ணிட்டீங்க. நீங்க என் மகன்கள்னு சொல்லிட்டு நிரூபிச்சிட்டீங்க" அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்திட்டு இருக்காங்க. விஜய் தான் இதுக்கெல்லாம் காரணம் 2 பேரும் சொன்னதால விஜய கூடுதலா வந்து வாழ்த்துறாங்க. இது எல்லாம் பார்த்துட்டு வந்து கங்கா வந்து கடுப்பாயிடுறாங்க. இந்த சூழ்நிலையில இங்க என்ன பண்றாங்க, காவேரிக்கு வந்து இந்த மாரி ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போறாங்க. ஸ்கேன்ல குழந்தைய பார்த்து சாரதா அவ்வளோ பரவசம் அடைகிறாங்க. குழந்தை அவ்வளோ நல்லா வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அப்படியே கட்டி பிடிச்சுக்கிறாங்க காவேரிய. "குழந்தை இந்த மாதிரி வளர்ந்துருக்கேடி, இவ்வளோ குழந்தை வந்து நாளும் சொல்லாமல் என்கிட்ட மறைச்சிட்டேடி, இந்த சந்தோஷத்தை எனக்கு கொடுக்காம விட்டுட்டேடி" அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. "அழாதம்மா" அப்படின்னு சொல்கிறாங்க. "சரிடி, வீட்டுக்கு போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் எல்லாருக்கிட்டையும் இந்த சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறாங்க. இதை பார்த்து வந்து பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. "குழந்தை நல்லா வளர்ந்துருக்கே, எத்தனை மாதடி பாட்டி?" "4 மாதம் வந்து முடிய போகுது பாட்டி." "4 மாதம் முடிய போதா? நாள் கணக்கை சொல்லுடி" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நாள் கணக்கை வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு வந்து, "ஏய், தமிழ் மாதம் எடுத்துகிட்டு வந்து காட்டுங்க" அப்படின்னு சொல்லிட்டு காலண்டர் பார்க்குறாங்க. "தமிழ் மாத பிரகாரம் உனக்கு 5 மாதம் வந்து தொடங்கியிருக்குடி" அப்படின்னோன்னா, 5 மாதமா? அப்போது 5ஆம் மாதம் செய்ய வேண்டிய சடங்கு இருக்குல்ல, அதை செய்யணும்ல. அவளுக்கு 5ஆம் மாதம் இருக்க சின்ன வளகாப்பு நடத்துகிறோம், அதான் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு வந்து சாரதா வந்து, "நீங்கள் என்ன சொல்கிறீங்க அத்தை? இப்போ எப்படி பண்ண முடியும்? கங்கா வேற இருக்கால, கங்காவுக்கு தான் ஒன்றும் தொடங்கலையே. கங்கா இவளுக்கு பின்னாடி தானே கர்ப்பமானா, இவளுக்கு தான் முன்னாடி எல்லாமே செய்யணும். அது எப்படி மூத்தவ இருக்கும்போது இளவலுக்கு பண்ண முடியும்? அதுக்கு என்ன பண்ண முடியும்? யாருக்கு கொடுத்து வச்சிருக்குதோ அவங்களுக்கு தான் பண்ண முடியும். அதுக்கப்புறம் கங்காவுக்கு பண்ணாமையை விட போகிறோம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்டு கங்காவுக்கு செம்ம கடுப்பாகுது. அப்படியே பார்த்து டென்ஷன் ஆகிறாங்க. "என்ன கங்கா, காவேரிக்கு பண்ணிடலாம்ல" அப்படின்னோன்னா, பண்ணிடலாம்" அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டுட்டு, "வேணா பாட்டி, சொன்னால் கேளுங்க, முதல்ல அக்காவுக்கு பண்ணலாம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்." "அது எப்படி பண்ண முடியும்? உன்னை இப்படிலாம் வச்சுக்கிட்டு அவளுக்கு வந்து பண்ண முடியாது. அவளுக்கு இன்னும் டைம் இருக்குடி, உனக்கு தான் மெயினாக பண்ணணும்." "சரி சாரதா, எல்லாரையும் கூப்பிடணும், நிறைய விஷயங்கள் பண்ணணும்." "சரி, ரொம்ப பெரிய விசேஷமாக எப்படி நடத்த முடியும் இப்போ இருக்க சூழ்நிலையை?" அப்படி சாரதா சொல்கிறாங்க. "நீ ரொம்ப பெருசாக நடத்த வேணாம், 9ஆம் மாதம் நடத்திப்போம். இப்போ சின்னதாக 4 பேரை மட்டும் கூப்பிட்டு சின்னதாக அவளுக்கு சடங்கு பண்ணிடலாண்டி" அப்படின்னு சொல்கிறாங்க. "இப்போ பண்ணணுமா? கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும், வேற என்ன பண்ணுறது?" "சரி, நானும் இப்போ ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கேன். பத்திரம் வந்துடுச்சுல்ல வீட்டுக்கு, அதனால நம்ம பண்ணிடலாம்" அப்படின்னு ஒன்று. "சரி, விஜய் தம்பிக்கிட்ட பேசிடலாம். தம்பி, இந்த மாதிரி 5ஆம் மாதம் தொடங்கியிருக்கு காவேரிக்கு, அதனால சின்னதாக ஒரு சின்ன வளகாப்பு பண்ணணும்." "வளகாப்பா? அப்போ அது ரொம்ப பெரிய ஃபங்க்ஷனாக பண்ணலாம், சத்திரம்லாம் பார்க்கலாம்டா." "அதெல்லாம் வேணாம் தம்பி, அது 9ஆம் மாதம் பார்த்துக்கலாம். இப்போ சின்னதாக தான் பண்ணணும். அதனால உங்கள் தாத்தா பாட்டிக்கும் இந்த விஷயத்த சொல்லணும். சரி, அது கொஞ்சம் பார்க்கணும்" அப்படின்னோடனே, "நல்ல நாள் பார்த்து நான் சொல்லிடுறேன், அப்புறம் போய் அவங்க வீட்டுக்கு நம்ம சொல்லிட்டு வந்துடுவோன்னொன்னே." நானே சொல்லிக்கிறேன், அதெல்லாம் இல்லைப்பா, முறைன்னு ஒன்று இருக்குது, போய் தான்ப்பா சொல்லணும்" அப்படின்றாங்க. "சரிங்க" அப்படின்னோடனே, சரின்னு சொல்லிட்டு, "சரிப்பா, நீங்கள் போய் காவேரி பார்த்துக்குங்க" அப்படின்றாங்க. காவேரி வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அப்படியே கண்ணாடி பார்த்து வயிறை தொட்டு பார்த்துட்ருக்காங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு ஓரமாக நின்று ரசிக்கிறாரு நம்ம வந்து விஜய். "என்ன காவேரி, என்ன பண்ணிகிட்ருக்க?" அப்படின்றாரு. "ஒன்றும் இல்லை" அப்படின்றாங்க. "எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா? உன் வயிற்றை தொட்டு பார்த்து சந்தோஷப்பட்டுருக்கேன், நான் மட்டும் தொடக்கூடாதா?" அப்படின்னு சொல்லிட்டு தொடுறாரு. உடனே வந்து, "ஏங்க, உண்மையிலே பெரிய விஷயம் இல்லைங்க இது, 5ஆம் மாதம், அதுவும் வளகாப்பாங்க. நான் நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ சீக்கிரம் வளகாப்பு பண்ணுவாங்கன்னு. நான் நினச்சேன் பெரிய வயிறானதான் வளகாப்பு பண்ணுவாங்கன்னு, இப்போ சின்ன வயிறாக தானே இருக்குது. அவங்களோட விஷயம் தெரியுமாங்க, 3-4 வாட்டி பண்ணுவாங்களாங்க எனக்கு வளகாப்பு. நிஜமாவா சொல்கிற? எனக்கெல்லாம் என்ன தெரியும் காவேரி இதெல்லாம் பற்றி" அப்படின்றாரு. "ஏங்க, எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குங்க. ஒரு சில ஆசைங்கள்லாம் என் மனசில் இருக்குது, அதெல்லாம் ஒன்று ஒன்றா இப்போ நிறைவேறுதுங்க. என் அம்மா உங்ககிட்ட நல்லா இருக்கணும்னு நினச்சேன், அது என் அம்மா உங்ககிட்ட பேசணும், பழகணும், எங்கள் அம்மாவும் நீங்களும் ராசி ஆகணும்னு நினச்சேன், அதே மாதிரி ராசி ஆகிட்டீங்க. நம்ம வீட்டு பத்திரம் வரணும்னு நினச்சேன், நம்ம வீட்டை மீட்கணும்னு நினச்சேன், அதே மாதிரி பத்திரத்தை எடுத்து வந்து கொடுத்துட்டீங்க. இப்போது வளகாப்பு பண்ணணும்னு நினச்சேங்க, அதே மாதிரி நம்ம குழந்தைக்கு வளகாப்பு பண்ணுறதுக்கான ஏற்பாடு நடந்துகிட்ருக்குது. எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமாங்க, என் ஆசையெல்லாம் நிறைவேறிட்டு இருக்குதுங்க" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை பிடிச்சிட்டு தோளில் சாயிறாங்க. உடனே வந்து, "காவேரி, இது மட்டும் இல்லை காவேரி, இந்த வளகாப்பை நான் விமர்சையாக பண்ண போகிறேன், ரொம்ப கிராண்டாக பண்ண போகிறேன். வேணாங்க, சொன்னால் கேளுங்க, அம்மா சொல்கிறபடி சின்னதாகவே நடத்திப்போம். அதுக்கப்புறம் நீங்கள் 9ஆம் மாதம் தான் பண்ணுவீங்கள்ல, அப்போ நம்ம கிராண்டாக பண்ணிப்போம். நீங்கள் சொல்கிற மாதிரியே என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளவும் பண்ணுங்க" அப்படின்னோடனே, "ஓகே காவேரி" அப்படின்னு சொல்கிறாரு.